ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சாண்ட்ரா வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சமவும் பண்ணிட்டாங்க. பிஆரை பற்றி எல்லாமே போட்டு போட்டு பளிச்சுன்னு உண்மையை சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல் சாண்ட்ராவை போட்டு அடிக்கிறாங்க. ஒன்று அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பிஆரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது இது வந்து அவங்களாம் நினச்சி பண்ணலை, இது ஒரு டாஸ்க்கு. ஸோ டாஸ்கில் அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு நிறைய சேனலில் என்னால் பார்க்க முடியுது. கம்ருதீன், சபரி, திவ்யா வந்து 3 பேத்தையுமே வந்து என்ன சொல்கிறது, பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒன்று இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியுது. அண்ட் இவங்கெல்லாம் என்னென்னா, அப்போ பாருக்கு இல்லையா அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே பிஆர் இருக்கிறது உண்மைதாங்க. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஆர் வந்து கண்டிப்பாக சபரி, கம்ருதீன், திவ்யாவுக்கு இருக்குதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட நெகட்டிவ் வந்து இது வரைக்கும் பெருசாக ஹைலைட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் கேட்கலாம் பாருக்கு பிஆர் இல்லையான்னு. பாருக்கு கண்டிப்பாக பிஆர் இருக்குங்க, ஆனால் வீக்காக இருக்குங்க. அதுதாங்க உண்மை. ஏன்னா திவ்யா தப்பு பண்ணாலும் அந்த தப்பு வெளியே ஹைலைட்டாக இல்லை. பாரு தப்பு பண்ணால் ஹைலைட்டாக தெரியுது இல்லைங்க, பெருசாக தெரியுது இல்லைங்க. அந்த எல்லா பிஆர்ஸும் பார்வை தானேங்க அடிக்கிறாங்க. உள்ளார எப்படி பார்வை மெயின் கேரக்டராக இருக்காங்களோ, வெளியில் இருக்க பிஆர்ஸ்க்குமே பார்வோட பிஆர்ஸ் தான் வந்து மெயின் கேரக்டராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்வை வச்சு தான் இவங்கெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கம்ருதீன் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் பாரு கூட சேர்ந்ததுனால தான் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி இது பண்ணிடுறாங்க அந்த பிஆர். சபரி ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் நல்லவர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாலுமே அவர் அப்படி கிடையாதுங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு. அவர் நடிக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அவ்வளோ கண்ணுங்க, அவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ளார. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் அவரோட வெஞ்சன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திவ்யா அவ்வளோ பேசுகிறாங்க, காதை கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அவங்க மழுப்புறதுக்காக எங்கெங்கேயோ போகிறாங்க. பட் அதையுமே ஹைலைட் பண்ணி எந்த இடத்துலையுமே வரல. ஸோ இவங்களோட தப்பு எங்கேயுமே வரல. இவங்க தப்பெல்லாம் மறைக்கிற மாதிரி சாண்ட்ராவை போட்டு அடிக்கிறாங்க, பார்வை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்காக அவங்க தப்பு பண்ணலன்னு நான் சொல்லலை. எல்லாருமே அந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தப்பெல்லாம் வெளியே வராமல் ஒரு 2-3 பேரோட தப்பு மட்டும்தான் வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கூட வெளியே வந்துடுது, ஆனால் அவங்க தப்பெல்லாம் வெளியவே வரல. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ மெயினாக நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே உள்ளார ஒரு கேம் எப்படி ஆடுதோ வெளியவும் ஒரு கேம் ஆடுறாங்கங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம தெளிவாக இருக்கணும் மக்களே. இவங்கெல்லாம் பிஆர்ஸுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 10 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லைக்